எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோ கோலா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். நெப்போலியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிட்லர், முகமது கஜினி, இவங்க 3 பேருமே என்ன அவங்களோட வாழ்க்கையில் கொள்கையை வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இந்த உலகத்தை வந்து ஆளணும், எல்லா பகுதியுமே வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. பட் அது வந்து அவங்களால முடியல, அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் இந்த கொக்கோ கோலா வந்து உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும். கொக்கோ கோலா அப்படிங்கிறது அந்தளவுக்கு வந்து இது பெரிய ரீச்சும் ஆயிருக்கு. இந்த ட்ரிங்க் வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து 100க்கும் மேற்பட்ட கண்ட்ரிகளில் வந்து கொக்கோ கோலா அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க் வந்து எல்லாருமே பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. கியூபா, நார்த் கொரியா இந்த 2 நாட்டில் தவிர்த்து மீதி எல்லா பக்கமும் வந்து கொக்கோ கோலா வந்து உபயோகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1880ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர், அதாவது பெம்பர்டன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதை வந்து எதுக்காக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயக்க மருந்தாக வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது கூட பார்த்திங்கன்னா கொக்கைன் அப்படிங்கிற அந்த ஒரு போதைப் பொருளை வச்சு தான் வந்து இந்த ட்ரிங்க்கை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்து வந்து அதை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறாங்க. பொதுவாகவே டாக்டர்ஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஷாப்பில் தான் வந்து அவங்க பொருளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவரும் வந்து அதில் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், கொக்கைன் அப்படிங்கிறது மிகப்பெரிய போதைப்பொருள். அது வந்து மனுஷனை பைத்தியமாக்குற அளவுக்கு ஒரு அடிக்ட் ஆகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அதை வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஷாப்பில் வந்து சேலுக்காக கொடுக்குறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து சேலெல்லாம் ஆகலை. ஒரு நாளைக்கு ஒரு 8 கப்பு அந்த மாதிரி தான் வந்து விற்றுச்சு. என்ன சொல்கிறது, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்களும் வந்து இது வந்து பெருசாக யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கவலையினாலேயே வந்து அவர் ரொம்ப நாள் வந்து இருக்கிறாரு. அவர்னால் வந்து அதை ஒரு பெரிய ரீச் வந்து கொண்டு வர முடியல. அந்த நினைப்பிலே வந்து அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏசக்ராட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதை வந்து வாங்குறாரு. ஏசக்ராட்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலகத்துலேயே வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ரெப்யூட்டட் மார்க்கெட்டிங் ஜீனியஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன். அவர் வந்து இதை வாங்கினதுக்கப்புறம் வாங்கி அதை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ வந்து அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, லிக்வரெல்லாம் வந்து பேன் பண்ணுறாங்க, அதாவது ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்களெல்லாம் வந்து பொதுவாகவே இந்த ஒரு பாரில் தான் போய் வந்து மீட் பண்ணி பேசிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பேன் பண்ணோன்னே எல்லாருமே வந்து எங்கே பார்த்து பேசுகிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இடம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்ப, இந்த ஏசக்ராட்ஸ் அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. கொக்கோ கோலாவுக்கு வந்து ஒரு ஷாப் மாதிரி வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து எல்லோரும் மீட் பண்ணி பேசுகிறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அதனால எல்லோரும் வந்து கொக்கோ கோலா வந்து சோடா அப்படின்னு சொல்லி தான் விற்கிறாங்க. அந்த டைமில் அவங்க எல்லாருமே வந்து வராங்க. இதே வந்து லிக்கராக இருந்தால் ட்ரிங்க்ஸ் வந்து பெண்கள் வந்து குடிக்க மாட்டாங்க. ஆனால் கொக்கோ கோலா வந்து பெண்களும் குடிக்கலாம் அப்படிங்கிறக்காக பெண்களுமே வந்து அந்த கடைக்கு வந்து அதிகமாக வராங்க. நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து அது உலக அளவில் வந்து பெரிய ரீச் கிடைக்கிது. பெருசாக வந்து எல்லாருமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரூமர் ஒன்று வருது. இந்த பிளாக் மீன்ஸ் எல்லாம் இருக்காங்களா, கருப்பினத்தர்கள், அவங்களாம் வந்து இந்த கொக்கோ கோலாவை குடிச்சிட்டு வெள்ளை, அதாவது ஒயிட் கேர்ள்ஸை வந்து ரேப் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது அந்த கொக்கோ கோலாவில் இருக்க கொக்கைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால போதையாகி அவங்க வந்து ரேப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் வந்து எல்லா பக்கமும் பரவுது. அந்த மாதிரி டைமில் வந்து இந்த கொக்கைன் அப்படிங்கிற அந்த பொருளை வந்து அந்த கொக்கோ கோலாவிலேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அது மட்டுமே இல்லாமல் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்ன வரைக்குமே வந்து கொக்கோ கோலாவோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த பாட்டிலில் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் வந்து அது எதை எந்தெந்த டைமில் போடணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார்ல டாக்டர் பெப்பர்டன் அப்படிங்கிறவர், அவர் வந்து அவர் கைப்பட எழுதின ஒரு ஃபார்முலா வந்து லாக்கரில் வந்து ரொம்ப பத்திரமா வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் இந்த கொக்கோ கோலா அப்படிங்கிற அந்த பெப்பர்டன் வந்து அவர் தான் வந்து அவர் கையால் வந்து எழுதின லோகோ அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பெரிய ரீச் ஆகுது. 130 கண்ட்ரிக்கு மேலே வந்து எல்லோரும் வந்து இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. 30,000 பிராண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டில்லையே பார்த்திங்கன்னா 35,000 ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. இப்போ கொக்கோ கோலா பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து இவ்வளோ வந்து ஒரு பிராண்ட்ஸை வந்து வச்சுருக்காங்க, இவ்வளோ வந்து நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது மட்டுமே இல்லாமல் ஃபவுண்டன் ஷாப் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இவங்க தான் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூஸை வந்து இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பண்ணதும் முதல் இவங்க தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே சாண்டா கிளாஸ் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது தெரியும். அந்த சாண்டா கிளாஸ் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாண்டா கிளாஸை இவங்களோட விளம்பரத்துக்காக உருவாக்குனதே இவங்க தான். அதாவது இந்த ஏசக்ராட்ஸ் அப்படிங்கிறவரில் அவர் தான் வந்து அவரோட விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த சாண்டா கிளாஸ்
கிளாஸ் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. பாருங்கள், இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. உருவாக்குனது ஒருத்தராக இருந்தாலும் அதை வந்து உலகளவில் பெரிய அளவுக்கு ரீச் பண்ணது அப்படிங்கிற இந்த ஏசாகிராட்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பயனுள்ள தகவலை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதை தான் நான் வந்து பண்ணினேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.